ஸ்ரீமத் பாகவதம் 48ஆம் பகுதி. இரத்த பலி கொடுத்தால் காளி மனம் மகிழ்ந்து பிள்ளை வரம் தருவாள் என்று நம்பினான். தனது ஆட்களை அழைத்து பத்ரகாளிக்கு பலி கொடுக்க தகுந்தவனாக நல்ல திடகாத்திரமான வாலிபனை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டு அனுப்பி வைத்தான். பலி தேடி புறப்பட்ட திருடர் தலைவரின் ஆட்கள் தகுதியான நபரை தேடி திரிந்தார்கள். அப்போது அவர்களின் கண்களில் பட்டார் பரதன். வாலிபனாகவும் அழகாகவும் தென்பட்ட பரதனை கண்டதும் திருடனின் ஆள்கள் மகிழ்ந்து போனார்கள். பரதனை தங்களின் இடத்திற்கு கட்டி தூக்கி சென்றார்கள். அங்கே அவனை நீராட்டி புத்தாடைகள் உடுத்தி சந்தனம் பூசி மாலை அணிவித்து அன்னை பத்ரகாளியின் முன் பலிபீடத்தில் நிறுத்தினார்கள். காளியை அலங்கரித்து பூஜைகள் நடத்தி தேவியின் முன்பாக இரத்த பலி கொடுக்க பரதனின் தலையை நோக்கி கத்தியை இறக்கினான் திருடர் தலைவன். அந்த சமயத்திலாவது பரதன் பயம் கொள்ள வேண்டுமே, உடல் நடுங்க வேண்டுமே. எதுவும் இல்லை. அவர் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. பற்றற்ற யோகியான பரதனின் தபாக்னி காளி அன்னையை சுட்டெரித்து விடுவது போலிருக்க காளி தேவி கடும் கோபம் கொண்டாள். கொடூர ரூபத்துடன் வெளிப்பட்டவள் திருடர் தலைவனின் கையிலிருந்த கத்தியை பிடுங்கி அங்கே கூடியிருந்த அத்தனை பேரையும் கொன்று அவர்களுடைய இரத்தத்தை குடித்து கூத்தாடினாள். அந்த பாவிகளின் தலைகளை துண்டித்து தனது பூதகணங்களுடன் சேர்ந்து பந்தாடி மகிழ்ந்தாள் காளி அன்னை. இத்தனையும் கண்டும் எந்த சலனமும் இல்லாமலே வெளியேறினான் பரதன். அடுத்ததாக அவர் சிக்கி கொண்டது ஒரு மன்னனிடத்தில். சிந்து தேசத்தின் மன்னனான ரகுகுணன் என்பவன் கபில முனிவரிடம் உபதேசம் பெறுவதற்காக சென்று கொண்டிருந்தான். அவனுடைய பல்லக்கை தூக்கி சென்ற ஆள்களில் ஒருவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் வேறு நபரை தேட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அப்போது அந்த பக்கமாக வந்தார் பரதன். கட்டுமஸ்தான உடலை கொண்ட பரதனை கண்டதும் அரசனின் ஆள்கள் அவரை பல்லக்கு தூக்கியாக வேலைக்கு சேர்த்து கொண்டார்கள். ஜட பரதர் வழக்கம் போல பகவத் தியானத்துடன் உலக நினைவே இல்லாமல் ஏனோ தானோவென்று நடந்து வர மற்ற பல்லக்கு தூக்கிகள் வேகம் தடைப்பட்டு தள்ளாடினார்கள். இதனால் பல்லக்கு அங்கும் இங்குமாக அலைந்தது. அரசன் ரகுகுணன் வெளியே எட்டி பார்த்து பல்லக்கு தூக்கிகளை கோபித்தான். அவர்கள் ஜடபரதனை காட்டி, அரசே, இந்த பித்தனால் தான் இப்படி ஆனது. இவன் சீராக நடக்காமல் ஏதோ யோசனையிலேயே வருகிறான் மன்னா என்று குறை கூறினார்கள். ரகுகுணன் ஜடபரதனை பார்த்து, நீ ஒழுங்காக வேலை செய்யாவிட்டால் கடுமையான தண்டனை அளிப்பேன் என்று மிரட்டினான். அதை கேட்டு சிரித்தார் ஜடபரதர். 48ஆம் பகுதி நிறைவடைந்தது.